வணக்கம் ஷர்மிளா. ஆயுபவன் சதீஷ். என்னோட பேர் சதீஷ் நடேசன். உங்களோட பேரையும் ஃபுல்லாக சொல்லிட்டீங்கன்னா நல்லவே. என்ன இவ்வளோ நாள் தெரியாமல் தானே இருந்துச்சு நிறைய பேருக்கு பேர் என்னன்னு சொல்லி. முதல்ல நான் நம்ம அந்த வீடியோ ஒன்று இருக்குது தானே, அந்த வீடியோவில் இருந்தே பார்த்துட்டே ஆரம்பிப்போம்னு சொல்லி 4 வருஷம் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். 4 வருஷம் ஈத்தோக்கோட பலம் நான் காமிக்கிறேன். கண்டவெல்லாம் கேள்வி கேட்டா ஈத்தோக்கா முடிஞ்சானு 1700 ரூபாய் சொன்னோம். சொன்னதை செஞ்சிருக்கோம். எவ்வளவு முடியாது சொல்ல முடியும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வரட்டும். என்னோட பேர் ஆறுமுகம் ஜீவன் தொண்டமான். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட பெருந்தோட்ட மக்களே, 4 வருஷம் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். 4 வருஷம் ஈத்தோக்கோட பலம் நான் காமிக்கிறேன். மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமானையா இறந்த பிற்பாடு, மறைந்த தலைவர் ஆறுமுகையா இறந்த பிற்பாடு என்னாச்சு? வேதனை வைக்க முடியல. கொரோனா வந்துச்சு, பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. கண்டவெல்லாம் கேள்வி கேட்டா ஈத்தோக்கா முடிஞ்சானு. இன்னைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்ல ஒரு ஆளுநர் செந்தில் தொண்டமான் கிழக்கு மாநிலத்தில் கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சு மலையகத்துல இன்னைக்கு பலமான தொழிற்சங்கம் நடந்துட்டு. ஆனா பேசுறதுக்கு 1008 பேர் வரும். அன்னைக்கு வந்து சில பேர் சொன்னாங்க, சில அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கு. அன்னைக்கு சில பேர் சொன்னாங்க ஜீவன் தொண்டமான் 30 நாள் சொன்னாரு. 30 நாள் சபையை கூட்டணும். 1700 ரூபாய் சொன்னோம். சொன்னதை செஞ்சிருக்கோம். எவ்வளவு முடியாது சொல்ல முடியும். நாலு வருஷமா பல்வேறு அவமானங்களை சந்திச்சிருக்கோம், பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். ரோட்ல போகும்போது பயந்தவெல்லாம் கை நீட்டி பேசலாம். இன்னைக்கு நான் பார்க்க திருவிழாவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் யாரும் தெரியட்டும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் வேற பயம் வரட்டும். அத தேல தோட்டத்துக்குள்ளார நிக்கிற என்னோட அன்பார்ந்த மக்களை நான் என்னோட நன்றியை சொல்றேன். கஷ்டப்பட்டு காலையில 5 மணில இருந்து வந்த மக்களுக்கு என்னோட நன்றியை சொல்றேன். இன்னைக்கு 2 விஷயம் தான் சொல்றேன். ஒண்ணு, சொன்ன மாதிரி 1700 ரூபாய் சொன்னதை எடுத்தோம். 2வது, நம்ம மக்களுக்கு 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா நம்மளுக்கு இந்த அமைதியா இருங்க கேளுங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் நினைக்கிறாங்க இதான் நம்மளோட கூட்டம். மே 29ஆம் தேதி இன்னைக்கு நம்ம மக்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு தீர்வு, நம்ம வந்து ஒரு நிலம் உரிமையாற்ற சமூகமா இருக்கும். நம்மளுக்கு காணி உரிமை இந்த மாசம் இறுதியில கட்டாயம் கிடைக்கும். அது எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. சௌமிய பூமி என்கிற திட்டம் மே 29ஆம் அவரோட ஆர்வம் கொண்டு வர தலைமையில் கிடைக்கும். இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஒரு நிமிஷம்.
ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக. இறுதியாக கொஞ்சம் அமைதியாக. இறுதியாக 4 வருஷம் ஏன் அடையாளம் என்னன்னு நான் தேடிட்டு இருந்தேன். நான் அரசியல் எப்படி செய்யணும்? ஆறுமுக தொண்டமான் மாதிரி செய்யணுமா? சௌமியமூர்த்தி தொண்டமான் மாதிரி செய்யணுமா? செந்தில் தொண்டமான் அவர்கள் மாதிரி செய்யணுமா? கட்சியில் இருக்க ஏழிய தலைவத்துவத்தில் அரசியல் பழகிருக்கு. ஆனா எனக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்தோட ஒரு வெறி வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. என்னோட பேர் ஆறுமுகம் ஜீவன் தொண்டமான். கட்டாயம் மக்களுக்கு இனிமே பிறக்கும், அது எங்களால் தான் பிறக்கும். ஆகவே நீங்க வருகை தந்திருக்க என்னோட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை கூறி, அன்பார்ந்த சொந்தங்களுக்கு என்னோட நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வீடியோ பார்த்தீங்க தானே? ஆமாம். ஓகே, எனக்கு என்னென்னா அந்த வீடியோவில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயந்தான். அவர் தன் பேரை ரெஜிஸ்டர் பண்ணதா, இல்லாட்டி விஜய் மாதிரி என் நெஞ்சில் கூடியிருக்கிறாங்களா, இல்லை தலையில் கூடியிருக்கிறாங்களா, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நாங்கள் போகிற நேரம், அதாவது இப்போ கொஞ்சம் காலமாக எங்களை கண்டு பயம் இல்லாமல் கையை நீட்டி கதைச்சவங்க எல்லாருமே இப்போ என்ன செய்வாங்க, இனிமேல் எல்லாருக்கும் திரும்ப அந்த பயம் வரும் அப்படின்ட்டு 2 இடத்துல அந்த பயந்திருந்த ஒரு கூட்டம் இப்போ பயம் இல்லாமல் போயிடுச்சு. திரும்ப அவங்க எல்லாருக்குமே பயம் வரும். அவர் யாரை மென்ஷன் பண்ணுறான்னு தெரியல, பட் இருந்தாலும் பயம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ நீங்கள் யார், பூச்சாண்டியா இல்லை யாராவது ஒரு இந்த அண்டர்வேர்ல்டு கேங் லீடரா? இப்போ ஒருத்தர் பயப்படுறதுன்னு சொன்னால் என்னத்துக்கு பயப்படணும்? அதுவும் நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க, ஒரு கட்சியோட செக்ரட்டரியாக இருக்கிறீங்க. உங்களை பார்த்து பொதுமக்கள் டெய்லி பார்க்குறவங்களோ இல்லாட்டி மற்றவங்களா இருந்தாலும் என்னத்துக்கு பயப்படணும்? அந்த பயம் எங்கேருந்து வந்துச்சுங்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. மற்றபடி நீங்கள் பேசின மற்ற பொய்களோ இல்லாட்டி மற்ற விஷயங்களோ அந்த 1700 சம்பளத்துக்கு பிறகு வருவோம். பட் எனக்கு அதில் சொன்ன அந்த விஷயம் பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? யார் நீங்கள் உண்மையிலே? உங்களோட அரசியல் வாழ்க்கை இத்தனை வருஷம், ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் வாழ்க்கைக்குள்ளே இப்போயே இந்தளவு தூரத்தில் இருக்கிறீங்கன்னா இன்னொரு 20 இயர்ஸ் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? அது ஒரு சீரியஸான எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்க என்ன மாதிரி இருந்துச்சு? இல்லை, நீங்கள் இவ்வளவு டோன் டவுன் பண்ணி சொல்கிறீங்க. ரோட்டில் போன கண்டவர்கள் எல்லாம் அவர்கள் கண்டவன் எல்லாம் அப்படின்றாரு அவர். அந்த இங்கள் அதுகள் எல்லாமே இல்லை, கண்டவன் எல்லாம் கேள்வி கேட்டா நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் இல்லை. பார்த்தீங்க, சச் அன் அரகன்ட் ஸ்பீச். சரியா, இது நான் என்ற ஆணவத்தோடு கலந்த ஒரு ஸ்பீச்சாகத்தான் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் நான் வந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய சினிமாட்டிக் ட்ராமட்டிக்கான ஒரு ஸ்டேஜாக தான் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது நீங்கள் சொன்ன மாதிரி விஜயின் மனதில் குடியிருக்கும் தமிழ் மக்களை அந்த அழகாக சொல்லுவார். அதை அப்படியே காப்பி பண்ணியே சொந்தமாக தமிழில் வார்த்தைகள் கூட இல்லையா? ரைட். இது வந்து நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காண்டி கிரிட்டிசைஸ் பண்ண இல்லை சதீஷ். இப்போ நாங்கள் 2 பேருமே பார்க்குற விதம் வந்து ஒரு அரகன்ஸான ஒரு லீடரை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நான் முதல்ல கொஞ்சம் ஒரு சின்ன சான்சஸ் கொடுத்த மாதிரி இருந்தது என் மைண்டில். ஜீவன் பழைய ஸ்பீச்சில் கேட்கும் பொழுதோ இல்லாட்டி அவர் தன்னை கேரி பண்ணுற விதங்களை பொறுத்தோ ஒரு மலையக பகுதியில் ஒரு சின்ன மாற்றங்கள் ஒரு யங்ஸ்டர் மூலமாக ஒரு வருது போல இருக்குன்னு நான் பார்த்து கொண்டிருந்தேன். பட் இது வந்து பியோ அதை ப்ரீட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. பேசிக்காக ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆள் ஸ்டேஜுக்கு வந்து அவ்வளோ பெரிய க்ரௌடை கண்டோன்னு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல் போனதுன்றல ஒரு எனக்கு தெரிஞ்சது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிச்சு அதுக்குள்ள. 100%. இப்போ இப்படியே நாக்கள் தான் எங்களோட மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. இப்போ இஸ் அ மினிஸ்டர். அப்போ மினிஸ்டர்ன்னு சொல்லும்போது சில இடங்களில் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு தங்களோட குடும்பத்தின் அரசியல் பேசிக்கொண்டோ, இப்போ இது முழுக்க குடும்ப அரசியல், என்னதான் வெளியில் சொல்ல விரும்பமோ அந்த என்னை பொறுத்தவரையும் இது இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ அவர் அவ்வளோ ஆவேசமாக பேசுகிறதுக்கான ஒரே ஒரு காரணம் அந்த 1700 ரூபா சம்பள காசுன்றது தான். அது கெசட் பண்ணப்பட்ட நேரத்தில் தான் காலையில் கெசட் பண்ணுறாங்க. அதே டைமில் பேரலாக ஜனாதிபதி வந்து அவரும் ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்கு 1700 ரூபாய்க்கு சம்பளம் கூட்டிட்டோம்னு எல்லாரும் ஆக்ரோஷம் பட்டு கையை தட்டினாங்க. ஸோ ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம்,
அப்படின்னு அது உண்மையில் நடக்கவும் இல்லை. அது இன்னொரு பக்கம் அங்கே அவங்க முதலாளிமார் சங்கத்தில் அது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குது. அது அப்படியே இருக்குது. அதை நாங்கள் வேறையாக பார்ப்போம். பட் இதுக்குள்ளே அது இன்னும் நடக்காத ஒரு விஷயத்தை அங்கே ப்ரூவ் ஆகிருச்சு. ஜனாதிபதி வந்து சொல்லிட்டாருன்ற அந்த ஒரே காரணத்தில் மட்டும் அகங்காரத்தோடு நீங்கள் அந்த விஷயத்தை சொல்கிறீங்க. ப்ளஸ் நீங்கள் அதில் ஒரு ஆரம்பத்தில் சொல்கிறார், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்னத்தை புடுங்கிச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் புடுங்காத ஆணி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணினா கிட்டத்தட்ட உங்களோட தாத்தா காலத்திலேருந்து புடுங்காத ஆணிகள் எத்தனை இருக்குது, புடுங்கின ஆணிகள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா ஆஃப்கோர்ஸ் நீங்கள் புடுங்காது தான் நிறைய இருக்குமன்றது தெளிவாக தெரியும். ஸோ ஒரு விஷயத்தில் மட்டும், அதாவது ஒன்று நடக்குது, அது நடக்கவும் இல்லை, நடந்துருச்சுன்ற அந்த தாட்டே உங்களை இவ்வளோ பேச வைக்குதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் செய்யாமல் இருக்கிறத பற்றி பேசுகிறேன், நாங்கள் எப்படி பேசணும்? அப்போ எவ்வளோ பேசணும்? இல்லை, இந்த 1700 வின் பண்ணது நீங்கள் சொன்ன மாதிரி வின் பண்ணதுக்கே இவ்வளோ பெரிய அலப்பறைன்னு சொன்னால் நீங்கள் 100% ரைட். ஏன்னா நான் அந்த புடுங்கின கதையை நான் பார்த்து கொண்டிருக்கும்போது நான் யோசித்தேன், இந்த ஹோல் தொண்டமான் ஃபேமிலி என்னத்தை புடுங்கிச்சு இத்தனை வருஷமும். இன்றைக்கு வரையும் மலையக மக்கள் வந்து எத்தனையோ அத்தியாவசிய தேவைகள் கூட நிறைவேற்றப்படாமல், எத்தனையோ இடங்களில் மின்சாரம் இல்லை, பிள்ளைகளுக்கு நல்ல பாடசாலைகள் இல்லை, அந்த பாடசாலைகள் படிப்பிப்பதற்கு தொடர்ந்து சேவையாற்றும் ஆசிரியர்கள் இல்லை. ஏன்னா அந்த கண்டிஷனில் வந்து இருந்து தொடர்ந்து தங்களோட லைஃப்பை டெடிகேட் பண்ணி போகிற அளவுக்கு தே கான் டூ இட். அப்போ ஆசிரியர்கள் அங்கே இருந்து தொடர்ந்து வந்து ஒரு டிரான்சிஷனான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க. மற்றது அந்த மக்களை இன்னும் அறிவு தன்மைக்கு செல்ல விடாமல் அறிவை அடக்கி ஆளுகின்ற ஒரு இடத்தில் தான் இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக மலையக மக்களுக்கு இந்த கட்சிகளும் சரி, அங்கே ப்ளே பண்ணியிருக்கின்ற கட்சிகளும் சரி பண்ணுவது துரோகம். அந்த துரோகத்தில் அவர்களை இங்கே இந்த ஸ்டேஜில் நடந்தது கூட பெருந்துரோகம். ஏன்னா நாங்கள் அந்த ஆக்சுவல் கேஸை பார்த்தோம்னு சொன்னால் இந்த 1700 இன்க்ரீஸ் பண்ணிச்சா இல்லையான்னு சொன்னால் மக்களை ஏமாத்தின ஒரு நாடகம். அந்த நாடகத்துக்கு சினிமா பாணி, அதுக்குள்ள அவரும் வந்திருக்கிறார். அங்கிருந்து அவர் உடனே கிழக்குலேருந்து வந்துருவாங்க இங்கேண்டோன்னு. அவர் சொன்னதை செய்வோம், செய்கிறத சொல்லுவோம்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்குள்ள அவர் இப்போ நீங்கள் சொன்னது எத்தனை செஞ்சீங்க, சொல்லாத எத்தனை செய்யாமல் இருக்கிறீங்கன்றதெல்லாம் இப்போ நாங்களும் பிறகு லிஸ்ட் பண்ணி சொல்ல வரோம். இப்போ இதில் அதான் இப்போ இது எல்லாமே வசனங்கள் நல்லா அழகாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. டயலாக் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைவேறாது இருக்குது. எங்களோட சேனலுக்குள்ளேயே கீழே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைய மக்களோட சம்மந்தப்பட்ட வாமதேவன் அவர்களோட செஞ்ச ஒரு பாட்காஸ்ட் இருக்குது. அதில் அவர் 2 புக் எழுதியிருக்கிறார் இப்போ வரைக்கும். அந்த நில உரிமை என்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், ரெசிடென்ஷியல் லேபர் என்ற நிலைமையிலிருந்து அவங்க வந்து விசிட்டிங் லேபர் என்ற மாறுறது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம்ன்றதை பற்றி இன் டீட்டெயிலாக அவர் அதில் விளங்கப்படுத்தியிருப்பார். இது எங்கேருந்து ஆரம்பித்தது, இந்தியாவிலேருந்து வந்ததுலேருந்து ஆஃப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள் வின் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட இது எந்த இடத்துல பிளாக் ஆகியிருக்கு, அதாவது நில உரிமை இல்லைன்ற இடத்துல இவங்களோட எல்லா கேமுமே ப்ளே ஆகிட்டு இருக்குமே. என்றைக்கு அந்த அட்ரஸும் நில உரிமையும் வருதோ அதோட உங்களோட காட்டமும் கதையும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா டிசிஷன் மேக்கிங் அவங்க கைக்கு போயிடும். இன்றைக்கி நீங்கள் சொல்கிற என்னத்தை புடுங்கிச்சு அப்படின்னு கேட்குற கேள்விக்குள்ளே பாத்ரூமே வசதியே இல்லாமல் இருக்கக்கூடிய பல இடங்கள் இருந்துச்சு, அது புடுங்குப்பட இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி கல்வி வசதி இன்னும் முன்னேறலை, அது புடுங்குப்பட இல்லை. ரைட். அதே மாதிரி வைத்திய வசதிகள் இன்னும் ஒழுங்காக இல்லை, அது புடுங்கப்பட இல்லை. ரைட். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த சம்பளம் கூட இந்த நேரத்தில் எலெக்ஷனுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுருக்கிற ஒரு விஷயம், பட் அது கூட கிடைக்கல. நாளைக்கு என்ன வருமென்று நீங்கள் இல்லை சொல்ல போகிறீங்கண்டா, நாங்கள் கூட்டினோம் முதலாளிமார் ஒத்துக்கொள்ள இல்லைன்னு சொல்லி இதை இன்னொரு வருஷத்துக்கு இழுப்பீங்க. அதான் நடக்க போகுது. ஸோ பேசிக்காக அங்கே ஒன்றுமே புடுங்கப்பட இல்லை. ஸோ யாராவது உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்களாம் என்ன புடுங்கிச்சுன்னு சொல்லி, என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி ஃபேரான ஒரு கேள்வி தான். இல்லை, இது வந்து இந்த ஸ்டன் வந்து முதல்ல இருந்தே தொடங்கிட்டு வந்துட்டே இருக்கு. நீங்கள் என்ன பிடிங்கினதை எனக்கு காதுக்குள்ள ரீங்காரமாக ஒலித்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முதல்ல மிஸ்டர் வடிவேலு சுரேஷ் சொல்லியிருந்தார் தானே ஒரு டைமில், அதாவது இந்த 1700 சம்பள உயர்வு கிடைக்காமட்டால் நான் தனது பதவியை விலக ஐ எம் வெயிட்டிங். நான் அவங்க விஜயை சூஸ் பண்ணா நானும் சூஸ் பண்ணல, ஐ எம் வெயிட்டிங். எங்கே போங்க பார்ப்போம் இப்போன்னு சொல்லி. ஆமாம். ஸோ இது வந்து இப்போ இப்படி தான். இப்போ நீங்கள் வந்து ஆத்திரத்துலேயும் கோவத்துலேயும் சில வார்த்தைகளை வசனங்களை விடுறீங்க. பட் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கிறீங்க என்ன செய்யலைங்கிற லிஸ்ட் எடுத்து நீங்களே பாருங்கள், நாங்கள் சொல்ல தேவையில்லை. பட்டு ஆக்கள் இப்படித்தான், கூட்டம் வரும், கூட்டம் நிற்கும், வந்து நிற்பாங்க, அது நடக்கிறது தான் ஜென்ரலாக. பட் இருக்க கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணல, அது எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும். அது நீங்கள் சில நேரம் அங்கே நடக்கிற நீங்கள் ஆத்தலுக்கு வந்து நிற்கிற செட்டொன்னும் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ ஜனாதிபதி வந்தார் பேசினார் அப்படிங்கிறதோடு இந்த சம்பளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்குள்ளே நான் நேற்று வந்த ஒரு நியூஸ் இருக்குது, அதை எடுக்கலான்னு யோசித்தேன். சம்பள உயர்வு குறித்து
ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. தோட்ட தொழிலாளர் நாளாந்த சம்பள உயர்வு குறித்து ஜனாதிபதியின் கூற்று தோட்ட தொழிலாளர்களையும் பொதுமக்களையும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டமே இலங்கை பெருந்தோட்ட முதலாளிமை சம்மேளனம் தெரிவிச்சிருக்கு. ஒரு இடத்துல இவங்களும் கூட இந்த கேம் ப்ளே பண்ணி கொண்டு இது நஷ்டத்தில் போகுது. இப்போ என்றைக்குமே இவங்களோட பிஸ்னஸ் லாபத்தில் போன மாதிரி இல்லை, எங்கேயுமே நட்டத்தில் போகுது, இந்த சம்பளம் கூட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கூட இதில் நிறைய கம்ப்ளைண்ட்களை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தொழிலாளர் ஆணையாளர் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் இந்த முன்மொழிவுகள் ஆட்சேபனை தாக்கல் செய்யும் என்று இலங்கை பெருந்தோட்ட முதலாளிமை சம்மேளனம் உறுதிப்படுத்த முடியும். இந்த அறிக்கை தொடர்பாக அரசு அதிகாரிகளின் அறிக்கையிலும் ஊடகங்கள் வெளியிட்ட விதமும் சம்பள அதிகரிப்பு குறித்து தொழிலாளர் மத்தியில் தேவையற்ற அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் என சம்மேளனம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டி உள்ளது. ஸோ இது இன்னும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுதான் உண்மை. இதில் வந்து அதே ரவுண்ட் அப்பில் வந்து அந்த பிளான்டர்ஸ் அசோசியேஷன் வந்து இது வந்து ஆங்கிலத்தில் வந்திருக்கிற விஷயம். The Planters Association of Ceylon can confirm that its membership will be filing objections to these proposals within the time frame stipulated by the Labour Commissioner. Accordingly, the Planters Association is very concerned that the announcement, remarks by government officials and the tone of media coverage is raising expectation that could lead to disappointment and unrest. President Ranil Wickremesinghe announced a wage increase at the May Day rally in Kodagala. On the 25th of last month, Minister of Labour and Foreign Employment Manisha Nanekara issued a gazette notification granting permission for the Commissioner of Labour to determine the minimum wage for workers in the tea growing and manufacturing trade and rubber cultivation and raw rubber processing trade. The proposed new 1,700 living wage is 70% increase when compared to the current living wage of 1,000. 70% increase பற்றி தான் காய்ச்சிருக்கிறாங்க. It consists of 1,350 daily wage and 350 daily special allowance. சரியா? அப்போ இதில் வந்து objection to proposed determinations are open until 15ஆம் திகதி மே மாதம் 12 மணி வரையும் இதுக்குரிய ஒப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற காலம். அப்போ இது வந்து இன்னுமே ஒரு லாக்டினாக வரவில்லை. The Planters Association of Sri Lanka and its members are concerned that the President's remarks will be misunderstood and led workers and the public to assume that the final decision has been taken on this matter when it's not. அப்போ இன்னுமே ஃபைனல் டிசிஷன் எடுக்கப்படாத ஒரு தருணத்தில் ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் உரையும் அதை தொடர்ந்த மீடியா கவரேஜும் வந்து ஒரு மக்களை பிழையான ஒரு வழியில் ஒரு பொய்யான செய்தியை நோக்கி நகர்த்தி கொண்டு செல்லும் என்பதுதான் இவர்களின் பிளான்டர்ஸ் அசோசியேஷன் கருத்து. Given the facts stated in the Gazette notification, the implication in media reports that the increased payment will be applicable from the 1st of May. இவங்களோட கதையை பொறுத்தவரையும் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து 1ஆம் தேதியிலேருந்து இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஆனால் அப்படி அல்ல. இட் இஸ் inaccurate and misleading. இது ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷன், மக்களை பிழையான பாதையில் கொண்டு செல்லும் ஒரு நடவடிக்கை தான். Neither an effective date on which the new proposed minimum payment will be applicable nor the quantum of such payment has been determined. அந்த டேட்டும் சரியில்லை, பிழையான இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரியான தொகைக்கும் நாங்கள் அக்ரி பண்ணவில்லை. However, neither President's statements nor media reports made a reference to the effective date of the wage increase. அவ வந்து அதுகளை தெளிவாக கதைக்கவில்லை என்று சொன்னாலும் 1ஆம் தேதியை மையமாக வைத்து தான் அவர்களது பேச்சுக்கள் இருந்தது என்று சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, ஃபேர் இனஃப். இப்போ இதில் எப்படி ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால், இப்போ இந்த முதலாளிமார் சங்கமும் இதுக்குள்ளே நல்லா விளையாண்டு பழகிருச்சு. நாங்கள் எடுத்து பார்த்தா இந்த எஸ்டேட் இப்போ யாருக்கு பெரிய அளவில் ஓனர்ஷிப் இருக்குன்னு பார்த்தா குறிப்பிட்ட ஒரு சில மல்டிநேஷ்னல் கம்பெனிஸுக்கு தான் இந்த நிறுவனங்கள் சொந்தமாக இருக்குது. அதுலேயும் ஒரு ஜனாதிபதி ஆகிறதுக்கு கனவு கண்டு கொண்டிருக்க ஒருத்தர் பேர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கூட இருக்குது, இதுகளுக்கு ஓனர்ஷிப் வச்சுருக்கு. ஸோ சுற்றி பார்த்து ஓனர்ஸ் யாருன்னு தேடி பார்த்தா ஓனர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஓனர்ஸாக இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு உங்களை தெரியும், நாங்கள் வெளியில் வந்து வேறையாக பேசுவோம், கடைசியில் எதுவுமே நடக்காது. எண்ட் ஆஃப் த டே அவங்களோட பிரச்சனை தீர போகிறதில்ல. பாப்பம். எனக்கு என்னென்னு சொன்னால், இப்போ அடுத்த கட்டமாக இப்போ அவ்வளோ வீரவசனம் பேசின ஜீவன் இதுக்கு என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இப்படி நடக்கலைன்னு சொன்னால் பதவியை வடிவேல் சுரேஷ் துறக்கிற நேரம் இவரும் சேர்ந்து பதவியை திறந்துட்டு போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அவ்வளோ ஆவேசமாக சொன்ன விஷயம் நடக்கல தானே. இப்போ இதில் ஜனாதிபதியும் போய் சொன்னார்ன்ற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது.
இப்போ ஜனாதிபதியும் போய் சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கடையில் ஜனாதிபதி இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இது வந்து பல வருஷமாக கதைக்கப்படுற விஷயங்கள் தான் லயன் அறைகள் சட்டப்பூர்வமான கிராமங்களாக மாற்றப்படும், அதாவது தனி வீடு கொடுத்து நில உரிமை கொடுத்து அட்ரஸ் கொடுக்குறது. இது எல்லாமே இப்போ அன்றைக்கு பேசின எல்லாருமே மேஃபெஸ்ட் பேசினது முழுக்காமல் கேம்பெயினுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை ஒழுங்காக எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவர் வந்து செஞ்சது பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுக்கான ஒரு கேம்பெயின், அவ்வளோதான். இப்போ இதை வந்து அன்றைக்கு தான் சொல்லணுமன்றது இல்லையே, அதோடு இது அன்றைக்கு மட்டும் இருக்க பிரச்சனையும் இல்லையே. இது இப்பயும் உங்களுக்கு இந்தியா கடன் கொடுக்குது வீடு கட்டுறதுக்கு, நீங்கள் அங்கே ஒன்றுமே பெருசாக அங்கே ஒன்றுமே கிளிக்கல. அதாவது ஜீவண்ட பாஷையில் சொன்னால் நீங்கள் ஒன்றும் பிடுங்க இல்லை அப்படின்றதான் சொல்லணும் சரியாக சொல்ல போனால். அப்போ அப்படி தான் இது இருக்குது உண்மை. இது வந்து நான் நினைக்கல. இப்போ பார்ப்போம் அடுத்து என்ன இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இனி என்னவா இருக்க முடியுது. நான் நினைக்கிற மாதிரிக்கு நாங்கள் செஞ்சோம் அவங்க ஒத்துக்கிறோம் பார்த்தீங்க தானே, எங்களுக்கு இது எங்கள் கை கட்டப்பட்டிருக்கின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு இது அப்படி முடிஞ்சிருமா இருக்கும் சில நேரத்தில். வெக்கம் இல்லாமல் வந்து அதையும் சொல்லக்கூடிய மன தைரியம் வந்து இவங்களுக்கு தான் இருக்குது. இதில் செந்தில்ன்ற பேச்சில் வந்து நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது பிக் பண்ணக்கூடியதாக இருந்துச்சா? இல்லை, செந்தில்ட ஸ்பீச்சில் பார்த்த மாதிரிக்கு இப்போ அதாவது இப்போ அவரை பெருமையாமல் இவர் பெருமையாமல் பேசி அதை நீங்கள் ரெண்டு பேரும் குடும்பத்துக்குள்ளே பெருமையாக பேசிக்கிற ஒரு விஷயத்தை கண்டேன். பட் பெருசாக ஒன்றும் நான் ஐடென்டிஃபை பண்ண இல்லை அதுக்குள்ளே. பட் இதுக்கு நடுவில் இந்த சஜித் பிரேமதாச என்னத்துக்கு தான் சில நேரம் ஏன் பேசுகிறீங்க என்னத்துக்கு பேசுகிறீங்கன்னு தெரியாது. எல்லாரையுமே நில உரிமையாளர் ஆக்குவான், அதாவது தோட்ட உரிமையாளர் ஆக்கிடுவன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மீட்டிங்கில் போயிட்டு என்னமோ பேசியிருக்கிறாரு. இப்போ சில நேரங்களில் சில விஷயங்களை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யாராவது ஒரு ஆளை ஸ்டடி பண்ண சொல்லிவிட்டு அதோட ஒரு சமரியை எடுத்து அதை சரியாக புரிஞ்சுட்டு ஸ்டேஜுக்கு போய் பேசணும். என்னத்தை பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோம்னு தெரியாமல் போயிட்டு அங்கே ஸ்டேஜில் ஏறி ஆக்களுக்கு முன்னுக்கு என்னத்தையோ பேசிட்டு வந்திருக்கிறார். அங்கே நான் கண்டன் இப்போ யார் தியாம்பரம் இவங்க எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. தியாம்பரம் நான் இருந்த காலத்தில் இப்போ எல்லாரும் என்னென்னு சொன்னால் தாங்க செஞ்ச பெருமைகள் என்னென்ன, மற்றது தங்களுக்கு ஏன் ஓட் போடணுன்றதை இன்டிரெக்டான ஒரு கேம்பெயினாக மட்டும்தான் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் இன்னைக்கு நேற்றே மறந்துருப்பாங்களே என்ன பேசினோம்னு சொல்ல நேரத்தில் நானாக சொன்னன்ற ஒரு கேள்வி வருமா இருக்கும். அதுக்கு இல்லை சஜித்துக்கு வந்து நாக்கிலையும் சனி கையிலையும் சனி. இந்த ட்விட்டரில் போய் அவர் அந்த வேர்பல் டைரியான்னு சொல்லுவாங்க, தனக்கு தெரிஞ்ச ஒகாபுலரி டிக்ஷனரியில் இருக்கிற ஒகாபுலரி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சனம் எப்போவுமே கல்வி கேட்குறதுக்கு இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாதாரண மக்களோட எப்போவுமே கனெக்ட் பண்ணாத விதத்தில் தான் either he is highly intelligent or அவருக்கு ஒரு குரூப் இருக்கணும் போய் எல்லா கஷ்டமான வேர்டையும் ஒண்டா கொண்டு அது ஒரு சென்டென்ஸ் மாதிரி போட, ஆனால் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அப்போ அந்த விரல்களிலேயும் ஒரு சனி இருக்கிறது நாக்கிலையும் சனி இருக்கிறதுன்றது தான் சஜித். இல்லை, நான் அதில் சீரியஸான ஒரு இது பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு அது உண்மையில் சரியான ஜோக்காக இருந்துச்சு. அன்றகுமாரோட ஸ்பீச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அன்றகுமாரோட அந்த ஸ்பீச்சில் கடைசி சஜித்தை பற்றி அவர் சொன்னால், நான் இவ்வளோ காலமாக இந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்க நடக்கிற டிபேட்டை பற்றி நான் எங்கேயுமே கதைக்கல, பட் இன்றைக்கி நான் கதைக்கிறேன், இது ஒரு பைத்தியம் அப்படின்ற. என்னடா நாங்கள் முதல்ல ஒரு 4 நாள் கொடுத்தோம். இப்போ 4 நாள் அவர் சரியாக பிஸி, நைட்லேயும் அவர் பிஸியாக, அதுக்கப்புறம் நைட்லேயும் பிஸி. அப்போ முதல் கொடுத்த 4 நாளுக்கு நீங்கள் ரெடி இல்லை, வச்சு முடிக்க வேண்டியது தானே. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், ரைட் ஓகே நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் இப்போ சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு எப்போ முடியும்னு. அதுவும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை. இப்போ கடைசியாக நினைக்கிறேன் மே மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் என்னமோ ஒரு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக டேட் ஞாபகம், அந்த டேட் வரைக்கும் எந்த டேட்டுன்றாலும் நாங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ சரியா சஜித் பக்கம் வந்து எந்த டேட் என்னாலும் ஓகே. சஜித்துக்கு நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண, நீங்கள் இப்போ முதல் நாளுக்கு தானே உங்களுக்கு ஃப்ரீ இல்லை, என்பிபி சொல்லியிருக்கு அவங்களுக்கு, நீங்கள் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணிங்க. இப்போ அதுக்கும் இன்னும் பதில் இல்லை. சரியா, இது ஒரு பெரிய தலைவலி. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த மீட்டிங்கு இந்த இடத்த நாங்கள் எடுத்துட்டோமா அவங்களோட இடத்த நாங்கள் எடுத்துட்டோம்னு அழுதாங்க. அவங்க அப்ளை பண்ணியே இல்லை இந்த இடத்த எடுக்கிறதுக்கு. பிறகு நாங்கள் யாரோடைய என்னது யூஎன்பியோடு சேர்ந்து வேலை செய்கிறோம் நாங்கள் அவங்களுக்கு தூதுரம் என்னமோண்டு அழுதாங்க. அழுகிறதே தான் வேலை, கம்ப்ளைண்ட் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிற வேலை. இதுலேயும் இதுவும் அழுதல் மீ காரதரி அம்மேக்கு அப்படின்னு. இப்போ சில வீடுகளில் சொல்லுவாங்க பெரிய தலைவலியாக இருக்குது, எந்த நேரம் நொய்னு. இப்போ அந்த மாதிரி ஆகிருச்சுன்னு சொல்லி அவ்வளவுக்கு ஒரு அழுகிற அந்த க்ரை பேபி சிச்சுவேஷனுக்கு வந்து அதான் என்ன பேசுகிறது. இப்போ ரணில் அங்கே போகவும் தானும் அங்கே ஓட, அதோடு நீங்கள் சொன்ன மாதிரி பேச சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா மைக் கிடைச்சா. அதில் ஹரின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கண்டு ஹரின்னு சொல்லிட்டு இருக்குது. எனக்கு நான் அந்த வீடியோ அனுப்பிடணும்னு தெரியும் அவங்களுக்கு. இப்போ எங்களோட தலைவர் ஏறுற நேரம் தான் சஜித்தும் ஸ்டேஜுக்கு ஏறினார். எங்களோட தலைவர் பேசிட்டு உட்காந்துட்டார். சஜித் இன்னும் பேசிகிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளோ நேரம் பேசுமோ தெரியாது, வாரவன் நான் பேசுகிறதையா கேட்க வாரான் அப்படின்ற மாதிரி. நாங்கள் அண்ணன் நீங்கள் பார்த்தீங்களா மைந்தையும்
கழிச்சிருக்கிறார். மைந்தன் சீன் தான் பெரிய சீனாக இருக்கு. என்ன அவர் சொல்லி நாங்கள் சப்போர்ட் பண்ணாத எந்த கவர்மெண்ட்டுமே வின் பண்ண போகிறது இல்லை. எங்களோட அதாவது ஆசீர்வாதத்தோட வார கேண்டிடேட் இப்போ எங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லை, இப்போ எங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லை. ஸோ நாங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அவர் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்ட்டு. Only the SLPP backed candidate will win the election. We will announce it at the right time. Okay. Until then anyone can dream of becoming a president. நீங்க எல்லாருமே கனவு காணலாம், ஆனால் நாங்கள் பேக்கப் பண்றது மட்டும்தான் வின் பண்ணோம். அந்த ஆணவங்கள் இங்க ஓடிக்கொண்டு இருக்குது. இல்லை அதில் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்களா, அவர் சொன்னார் நாங்கள் செஞ்ச எல்லா ப்ராஜெக்டையுமே எல்லாருமே நக்கலுக்கு எடுத்தாங்க. பட் ஈரான் பிரசிடென்ட் வார் நேரம் எங்கே வந்து இறங்கினார்? மத்தல ஏர்போர்ட்டில். டே அந்த ஏர்போர்ட்டை அதுக்கு சரி பாவிக்கிறாங்களேன்னு சந்தோஷப்படணும், சரியா? வேறு எதுக்குமே பாய்படுது இல்லைன்னு சொல்லி. இப்போ அவர் வந்து அங்கே ஏர்போர்ட் இல்லைன்னு சொன்னால் அவர் வந்து இறங்கியிருக்க மாட்டாரா? இல்லை அவருக்கு வாரத்துக்கு தான் வழி இருந்திருக்காதா? இது இந்த என்னது முயல் போயிட்டு இருட்டுக்குள்ளே தலையை மட்டும் போட்டுட்டு நான் இப்போ இந்த இருட்டில் ஒளிஞ்சிட்டேன்ற மாதிரி நீங்கள் இந்த எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு ஒரு கதையை நீங்கள் பேசுகிறீங்களே. இப்போ ஏர்போர்ட் நாங்கள் திறந்த ஏர்போர்ட்னால தான் ஈரான் பிரசிடென்ட் இங்கே வந்தார்ன்ற மகாவோயை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ப்ரொஜெக்ட் தான் அது கேசி. நாங்கள் இப்போ என்னென்ன பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மைத்ரியிட கட்சி அவர் அடுத்தது அவர் ஜனாதிபதி வேட்பாளரையும் அறிவிச்சிட்டார். அவர் இப்போ அதுக்குள்ளே அவர் தான் கட்சிக்கு வேட்பாளர் அப்படின்ட்டு சொல்லி அறிவித்து விஜயதாச ராஜபக்ச தூக்கி போட்டுட்டு அதில் எல்லா இடத்துலையும் சொல்லிடுறாரு. நான் என்னது அதில் சொல்லியிருக்காரு கொஞ்சம் அது ஒரு வாட்சிட்டு புதுசாக இருக்கு. விஜயதாச ராஜபக்ச பேரை தான் நான் பார்த்தது. விஜயதாச ராஜபக்ச தான் இல்லை, அதுதான் சொல்லியிருக்காரு. என்னென்னா இதற்கு முன்னர் ஜனாதிபதியாக பதவி வைத்து மீண்டும் ஜனாதிபதி போட்டியிட மாட்டேன் என்று நான் அங்கு உறுதியளித்திருக்கிறேன். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாச போட்டியிடுவார், அவருக்கு எமது பூரண ஆதரவை வழங்குவோம். ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரை நாங்கள் எடுத்துள்ளோம், அவர் இப்பொழுது எங்களுடன் இணைந்துள்ளார். அவர் இனி அமைச்சர் பதவியை ஆசைப்படவில்லை. அதாவது இது சிங்களத்தில் எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவரோட பதவியை பல்லடதாளவில்லை அப்படின்னு நாய்க்கு போட்டுட்டு வந்திருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி. நான் இப்போ பொறுக்கி எடுத்துகிட்டு போயிருக்கும் அமைச்சர் பதவியாண்டு. இப்போ இவர் வந்து ஆளுங்கட்சியில் இருந்திருக்க ஒருத்தரை கொண்டு வச்சிருக்கிறார். இப்போ ஹரின் பெர்னாண்டோ எலெக்ஷனில் கேட்டது சஜித் பிரேமதாசியோட, ஆனால் இப்போ பேசுகிறது ஸ்டேஜ் வந்து ரணில் விக்ரமசிங்கர் ஸ்டேஜ். மைந்தர் ஸ்டேஜுக்கு போயிட்டு சஜித் ரணிலோட சேரன்னு சொன்ன பிரசன்ன ரணதுங்க மற்ற கஞ்சன் எல்லாம் ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இப்போ எங்கேயுமே ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை. இந்த மேதின கூட்டத்தில் நினைக்கிறேன் ஜேவிபியை தவிர என்பிபியை தவிர மிச்ச எல்லா இடத்துலையுமே எல்லா கட்சியை சேர்ந்த எல்லா கூட்டமும் சேர்ந்து தான் கூட்டம். இதில் என்னென்னு சொன்னால் ஒருத்தர் ஏசுறதும் வேறு இருக்குது. கொஞ்சம் பின்னால் திரும்பி மைக்க பேசுகிறதும் திரும்பி பாரு, நீ ஏசுகிற கட்சியை சேர்ந்த ஒரு 4 பேர் ஒன்னோடையும் இருக்கிறானுங்க பின்னுக்கு உட்காந்து. இப்போ கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் பேசல, அது உண்மையாக. இது முழுக்க நினைக்கிறேன் க்ரௌடை பொறுத்த வரைக்கும் ஜேவிபி இந்த முறை நினைக்கிறேன் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய க்ரௌடை காட்டி நினைக்கிறேன் நம்பர் 1 க்ரௌடோட லீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியா கேம்பெயின் வந்து நல்லா. அதே மாதிரி இப்போ பல இடங்களில் நான் ஜேவிபியை பற்றி சொல்லலை, என்பிபியை பற்றி நான் சொல்லலை. பட் ஜென்ரலாக வந்து கன இடங்களில் வாகனங்கள் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாரையும் கூட்டமாக கூட்டிகிட்டு வந்து, பட் இட்ஸ் அ மே டே. இது வந்து எலெக்ஷன் கேம்பெயினாக வந்து அவர்கள் பாவிச்சுன்னு சொன்னாலும் இன்றைக்கி எங்களுக்கு 8 hours ஒர்க் இருக்கிறதுக்கு காரணமே இந்த மே டேயால் தான். 15 hours வந்து ஒர்க்கர்ஸ் வேலை செய்யணுமென்றது 1886 வந்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் இறங்கி எங்களுக்காக இன்றைக்கு இருக்கிற எங்களுக்காண்டி வென்று கொடுத்தது தான் இந்த மேடை. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து போலீஸ் தாக்குதலுக்கும் குண்டு தாக்குதலுக்கும் ஆளாகி எத்தனையோ தொழிலாளர்கள் இறந்தார்கள். ஹேமாக்கட்டின்னு மெர்சக்கலை. அப்போ அதை வந்து நாங்கள் தொடர்ந்து அவர்களின் கனவுகளை நினைவாக்க கொண்டு போக வேண்டிய நாள் மேடையாக தான் இருந்திருக்க வேணும். மற்றது தொழிலாளர்களை ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக இருந்திருக்க வேணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த முறை வந்து எங்களுக்கு எலெக்ஷன் வாரப்படியாக பெரும் அளவிலான தொகை வீசப்பட்டு செலிப்ரேட் பண்ண மேடையாக இது கன்சிடர் பண்ணப்படுறாங்க. என்ன சொன்னால் செலவுகளும் வருமான செலவுகளும் கூட்டிட்டு தானே அந்த விதத்தில் பெருமளவான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி. இதில் வந்து நீங்கள் ஐ டோன்ட் நோ சதீஷ், உங்களுக்கும் இந்த நியூஸ் எங்கேயாவது தட்டுப்பட்டுச்சான்னு தெரியலை. பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்குரிய கேண்டிடேட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுடுது. யூஎன்பிக்காக ரணிலும், எஸ்ஜேபிக்காக சஜித்தும், எஸ்எல்எஃபிக்காக விஜயதாசவும், எஸ்எல்பிபிக்காக தம்மிக்கவும், என்பிபிக்காக இவர் யார் அனுரவும் முன்மொழியப்பட்டிருக்கிறார்கள்.
விஜயதாஸ் இந்த அம்மிக்க ஆத நியூ பீப்புள்னு சொல்லியும் ரணில் வந்து 3வது தரமாகவும் சதிச்சும் அனுரவும் 2வது தரமாக ரெண்டாவது தரமாகவும் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுறார்கள்னு சொல்லி மற்ற நேம்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வினோ இதுதான் நடக்க போகுதுண்டு எஸ்எல்பிபிக்கு தம்மிக்கண்ட பேர் அடிப்படை இல்லை அதான் இப்போ இந்த தம்மிக்க நான் கண்டன் அன்றைக்கு ஸ்டேஜில் வந்து உட்காந்துருந்ததை கண்டன் அப்படியோ ஸ்டேஜில் வந்து இப்போ மிச்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப ஸ்டேஜுக்கு வந்து கட்சியோடு உட்காந்துருக்காரு பட் ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு இது கொசிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பசில் வந்து மேடேக்கு ஒரு 2 நாளைக்கு முதல்லையோ 3 நாளைக்கு முதல்லையோ ரணிலை மீட் பண்ணினார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ அந்த இடத்துல ரணில்கிட்ட கேட்டிருக்கிறாராம் நீங்கள் இப்போ மேடே அன்றைக்கு அறிவிக்க போகிறீங்களா இப்போ அறிவிக்கிறீங்களா நான் தான் கேண்டிடேட் அப்படின்ட்டு சொல்லிட்டு இல்லை அன்றைக்கு அறிவிக்கிற ஐடியா இல்லை பட் அதுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஸ் விலை குறைஞ்சிருக்குது பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்குது எல்லாருக்கும் 10 கிலோ அரிசி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த பாலாப்போன அரிசியா இல்லை நார்மலாக நல்ல அரிசி தான் நாடு அரிசி கொடுக்குறாங்களாக்கும் ப்ளஸ் வேறு சில சாமான்களோட விலைகளும் குறைஞ்சிருக்குது ப்ளஸ் இந்த சம்பள உயர்வு பொய்யா சொல்லப்பட்ட இந்த சம்பள உயர்வு இப்படி சில சலுகைகள் அடுத்தடுத்து ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருது ப்ளஸ் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஐஎம்எஃப் லோன் இருக்குது தானே இந்த ஐஎம்எஃப் லோனோட 3வது லோன் இது வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு ஓகே ஆகிட்டுது அங்கே ஐஎம்எஃப்ல ஏன்னா இப்போ பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது ஸோ என்னென்னு சொன்னால் ஐஎம்எஃப்பும் ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்கிற மாதிரி இப்போ இந்த இதுகளோட தெரியுது என்னென்னு சொன்னால் கட்டாயம் இந்த சொன்ன எல்லா விஷயம் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் இந்த காசு போகும் அப்படிங்கிறத தாண்டி இல்லை 3வது கட்டமாகவும் கொடுக்கப்படும் பட் அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதோடு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதை முடிவு பண்ணுற மாதிரியான ஸோ விளங்கின மாதிரிக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி ஆகிற நேரத்தில் இந்த 3வது கட்டமான இந்த ஐஎம்எஃபோட காசும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக ஓகேயாக இருக்கிற மாதிரி ஸோ ரணிலோட பிளான் கூடுதலாக அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க தானே நான் இருந்தனால தானே இது அதாவது உங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஏன்னா அது பாகிஸ்தான் ப்ரூவ் பண்ணிட்டுது ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது அது காக்கா உட்கார பணம்பலம் விழுந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்க போகுதுன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் நான் அறிவிக்கிறேன்ற மாதிரி சொல்லப்பட்டதாகவும் கேண்டிடேட்டை பசில் வந்து அந்த இடத்துல ரைட் ஓகே அப்படின்னா நாங்களும் ஒரு இடத்துலையும் அதான் இவர் சொல்லியிருக்கார் எங்களோட ஆசீர்வாதத்தில் ஒருத்தர் வருவார்ன்றதோடு அவர் நிப்பாட்டிட்டார் கேண்டிடேட் யாருன்றது தெரியும் பட் நாங்கள் அதை இப்போ சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் பின்னால் ஒரு இடத்துல நினைக்கிறேன் மைந்த சொல்லியிருக்கார் போல இருக்கு ஸோ இவரோட அறிவிப்பு வார வரைக்கும் அவங்க தம்மிக்க லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சரியான கூட பட் ப்ளஸ் 4-5 கேண்டிடேட்டை போட்டால் ஆப்வியஸ்லி தெரியும் இதில் ஒரு சிலருக்கு இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆகும் இது 3 பேருக்கு வாரத்துக்கான வாய்ப்புகள் கூட 4 பேர் என்ற நேரத்தில் போத்ஸ் இதுக்கு நடுவில் இன்னும் தமிழ் வேட்பாளர் யார் என்ற அந்த முடிவும் இன்னும் இல்லை பட் அதுக்குள்ளே நீங்கள் கண்டிங்களாக்கு மனோ கணேசன் சொல்லியிருக்கார் என்ன விக்னேஸ்வரன் 2வது கட்டமாக அதாவது 2வது செகண்ட் ஆப்ஷனாக வேணுமெண்டா பெரும்பான்மையை சேர்ந்த ஒருத்தரை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸோ கேண்டிடேட் கூட கன்ஃபியூஷன் கூட தான் போகுது எப்படியுமே பட் ப்ராக்டிக்கலாக நடக்குமான்றது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது இல்லை தம்மிகா பொறுத்த வரையும் அவர்கிட்ட நிறைய காசு இருக்குது ரோல் பண்ண காசுகளும் நிறைய இருக்குது வெளிநாட்டு காசுகளும் இருக்குது ஒரு ஃபண்டுக்கு ரங்கி விளையாடலாம் இல்லை அதான் ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கல அவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் மற்றவங்களுக்கு ஃபண்டிங்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ இருக்க சிச்சுவேஷனோட பட் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தொப்பியை போட்டு விட்றாங்க தான் இப்போ இந்த விஜயதாஸுக்கு அந்த தொப்பியை போட்டு விட்ருக்குறாங்க பட் இந்த மாதிரி ஏமாறுறவங்க பலர் இருக்கிறாங்க இந்த எலெக்ஷன் வர நேரத்தில் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் கனவு வந்து ஏமாறுறவங்க இருக்காங்க அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காசை கரியாக்கணும் இல்லாட்டி வீணாக்கணும்னு ஆசை இருக்கிற யாராவது இருந்தால் வந்து ஒரு ஃபண்ணுக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் பேசாமல் ஒரு காலத்தில் அதை திருப்பி பார்த்து தங்களோட பெருமை இந்த சாவர டைமில் கூட தங்களோட பெருமையை பேசிக்கொள்ளாங்க நாங்கள் வந்து இலங்கையின் பிரசிடெண்டாக ஒரு கேண்டிடேட்டாக மக்களின் அதி எதிர்பார்ப்போடு செலக்ட் பண்ணப்பட்டு நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு ரன் பண்ணினோம் அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ காலம் கடந்து சொல்கிற நேரம் நான் தான் உண்மையில் வின் பண்ணியிருக்கணும் பட் சில சூழ்ச்சிகளால் தோத்துட்டோம்னு சொன்னால் யாருக்கு தெரிய போகுது நீங்கள் எல்லாம் அடிச்சு விடுறது எங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி தானே இப்போ எல்லாமே அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு போவோம் இல்லை நீங்கள் இந்த ஐஎம்எஃப் பற்றி கதைச்சிருந்தீங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து இப்போ ஐஎம்எஃப்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு பிளேஸில் இருந்தேன்னு சொன்னால் நான் இவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறாங்க தானே ஐஎம்எஃப் அவங்க மீட் பண்ணாங்க அட்லீஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டாவது இருந்துச்சு மீட் பண்ணுறேன்னு சொல்லி அப்போ நான் யோசிப்பேன்னு சொன்னால் எல்லா அந்த அரசியல் தலைவர்கள் அந்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக ரன் பண்ண போகிற அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு நீங்கள் இந்த மே டே
இந்த கேம்பெயின் இதில் செலவழிக்கிற காசு இருக்குது தானே. இந்த காசில் வந்து இஃப் யூ ரியலி கேர் அபவுட் த கண்ட்ரி, இந்த கண்ட்ரியை பற்றி நீங்கள் பெருசாக காய்ச்சிட்டு இருக்கீங்க, கேர் அபவுட் த கண்ட்ரி, ஏன் நீங்கள் அந்த ஃபண்ட்ஸை வந்து இங்கே டைவெர்ட் பண்ணக்கூடாது? நாட்டின் அதாவது லோன் பேமெண்ட்ன்றதை விட உங்களோட நாட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இவ்வளோ காசையும் இந்த இன்வெஸ்டர்ஸையும் நீங்கள் அங்கே சேனல் பண்ணக்கூடாது. நீங்கள் அங்கேயும் செலவழிச்சு ஒரு வீணா அந்த பிரிண்டிங் பட் அது இந்த பிராண்டிங் கம்பெயின், மார்க்கெட்டிங் கேம்பெயின். இனி பாருங்களேன், இந்த ஜூலைலேருந்து தொடங்க போகிற கேம்பெயின் வந்து எலெக்ஷன் நடந்து முடியும் வரையும் லெட்ஸே ஒரு அக்டோபர் வரையும் நடக்குதுண்டு, அக்டோபர் நவம்பர் வைங்களேன். அவ்வளவு மாதமும் எவ்வளவு காசு கரியாக போகுது. அவ்வளோ காசையும் ஏன் நீங்கள் நாட்டின் நன்மையின் கருதி அதை டைவெர்ட் பண்ணக்கூடாது? அந்த பெரிய கேம்பெயின்ஸ் இல்லாமல் யூ டூ யோர் டியூட்டி, அதுக்கு பிறகு நீங்கள் கேண்டிடேட்டாக போகலாமே. இல்லை இல்லை நான் இப்போ நீங்கள் சொன்ன முதலாவது விஷயம் நாங்கள் இன்னும் செய்யலையே. பட் இஸ் தட் எங்களோட டியூட்டியெல்லாம் ஒழுங்காக செய்யலை தானே. ப்ளஸ் இந்த முறை ஹையஸ்ட் கேம்பெயின் செலவுகள் இருக்கத்தான் போகுது. ஏன்னா கேம்பெயினால் மட்டும்தான் உங்களுக்கு வின் பண்ண செஞ்ச வேலைன்னு சொல்லி காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ பெரிய மெசிவ் லெவலில் இமோஷனல் கேம்பெயின்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு தான் இதை நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வரும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த கேம்பெயின்களுக்கு ரஃப்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6000 பஸ் தேவைப்பட்டிருக்குது. இப்போ இவங்க சொல்கிற மாதிரியான க்ரௌடை கொழும்புக்குள்ளே கொண்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் 1 லட்சம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6000 பஸ்ஸஸ் தேவைப்படுற மாதிரி இருந்து. அப்போ 6000 பஸ்ஸஸ்ன்ற நேரத்தில் மினிமம் ஒரு 30,000-40,000 ரெண்ட் அந்த பஸ்களுக்கு வச்சிங்கன்றாலுமே இன்ட்டு 6000 நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பஸ்ஸுகளுக்கு மட்டும் ஒரு சும்மா ஒரு ரஃப்லி எவ்வளோ காசு செலவு சொன்னீங்க ஒரு பஸ்ஸுக்கு ஒரு 40,000 வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது அதை விட கூட இருக்கும், பட் மினிமம் 40,000. இல்லை யூர் ரைட். என்ன சொன்னால் எனக்கு இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயினில் வந்து ஒரு பஸ்ஸை ஆர்கனைஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷன் ஒன்று தெரியும். அந்த ப்ரோசஸில் நான் இன்வால்வ் ஆகிருந்தேன். அப்போ அந்த ப்ரைஸஸ் நெகோஷியேட் பண்ணும்பொழுது நான் இருந்தேன். அப்போ அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 40-50 பேரை கொண்டு வர்றதுக்குரிய ஒரு பஸ் வந்து under between 35 to 40,000 40 வச்சுக்கொள்ளுங்களேன். 40 into என்ன சொல்கிறது 6,000 பஸ்ஸஸ் வச்சுக்கொள்ளுங்களேன். 40,000 into 6,000 பஸ்ஸஸ் என்ற கேல்குலேஷன் என்னன்றது நீங்களே ப்ளஸ் இதுக்கு பிறகு சாப்பாடு, பிறகு கொடுக்குற சாராய போத்தல், பிறகு திரும்ப வேறு ஏதாவது இதுகள் இருந்தால், ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தா இஸ் இட் ஒர்த் அப்படின்ற ஒரு தான். இப்போ மியூசிக்கல் ஷோவுக்கு வரதுன்னா பரவாயில்லை. இப்போ நல்ல பெரிய பிரம்மாண்டமாக நான் பார்த்தேன். நல்ல பெரிய தமிழ் பாட்டு எங்கட தமிழ் இந்தியாவிலேருந்து வந்தவங்க நல்ல பெரிய செய்தாங்களே. காணல அதை பற்றி. இல்லை அது நல்ல பெரிய அளவில் நடந்துச்சு. கிறிஷ் இந்த சிங்கர்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து நல்ல பெரிய ஒரு கான்சர்ட் ஒன்று நடத்தினாங்க. அது UNB மாளிகை. அது வந்து நல்ல சிறப்பாக அந்த கான்சர்ட் போயிருந்துச்சு. ஸோ வர்த் தானே கான்சர்ட் ஒன்று பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக அப்படி நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டேன் இவங்களோட தமிழரசு கட்சி இந்த கூட்டம் அது நடந்துருந்துச்சு. செஞ்சாங்களா? மட்டக்களப்பில் எல்லாம் போயிருக்கிறாங்கள. அது ஒரு வித்தியாசமாக பெரிய அளவில் இந்த எல்லா மேதின அரங்குகள், ஆழ்கடல் மீனவர், நன்னீர் மீனவர், விவசாயிகள் இவங்க எல்லாரோடையும் சேர்த்து அந்த பிரச்சனைகள், அவங்களோட இதுகள், நடன நிகழ்வுகள், கவிதை அரங்கு, நாடகம் இப்படியான விஷயங்களோட இதை செஞ்சுருக்கிறாங்க. அதை தாண்டி நீ மற்ற சின்ன கட்சிகளோட எல்லா மீட்டிங்களுமே அதே மாதிரி சுற்றி கிளம்பு. எனக்கு என்னென்னு சொன்னால் எங்கட தமிழ் கட்சிகள் வந்து இது வந்து லுக் இது எந்த ஒரு பார்வை சரியா. எங்களோட தமிழ் கட்சி ஆக்கள் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, இப்படியான ஒரு நிகழ்ச்சி ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினேன்னு சொன்னால் அவைக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. அவங்கள ஒரு முதலாளித்துவத்தை சேர்ந்தவர்களாகவும், எனக்கு இப்படியான இதில் பார்க்கும்பொழுது முதலாளித்துவத்தை சேர்ந்தவர்களாக மிச்சமெல்லாம் கடை ஊழியர்களாகவும் நடத்துகிற மாதிரி தான் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது. மக்களுக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது. அவ உடுத்துகிற விதத்துலையும் சரி, இந்த மாலை மரியாதை, மண்ணாங்கட்டி, மடதன இந்த சால்வை முதல் மடதன இந்த காலண்ட் இவ்வளத்தையும் தவிர்த்தாலே அரவாசி செலவு குறைஞ்சிடும். இப்போ இவங்களையெல்லாம் இவ்வளவு மாலை வாங்கி இவ்வளவு பொன்னாடியை போட்டு இட்ஸ் அ வேஸ்ட். இல்லை இங்கே என்ன எப்படின்ற ஷர்மிளா, இது வந்து முழுக்க இது இட்ஸ் அ பர்சனல் பிராண்டிங் தானே. இப்போ இங்கே அதாவது நீங்கள் வந்து ஒரு எட்ட முடியாத அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி என்று சொன்னால் ஆக்களுக்கு அது ஒரு கிரேஸ் அந்த பார்க்குறதுக்கு. இப்போயும் விஜய்க்கோ இல்லாட்டி ரஜினிகாந்தோ வெளியில் வாரினர் அந்த ஸ்டார்டமை நீங்கள் உருவாக்கி வச்சு அந்த கிளாமரை காட்டி, இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு கல்ச்சர் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட பெரிய அளவில் இல்லை. ஸோ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் செலிப்ரிட்டின்னு சொல்கிறது இப்போ பொலிட்டீஷியன் தான்.
Yeah. ஸோ அந்த பொலிட்டிஷியன் தண்ட அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்படியான ஆடம்பரங்களும் இந்த மாதிரியான நீங்கள் சொன்ன மாதிரியான உடைகளும் இல்லைன்னு சொன்னால் அந்த மாலைகளும் பொன்னாடைகளும் இதுதான் இவங்களோட அந்த அந்த ஸ்டேட்டஸை அதாவது சோஷியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு 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 லைனாக வச்சுருக்குறாங்க. போர் அடிக்குது சதீஷ், இவங்களை திருப்பி அந்த மாலையும் போட்டு. ஆனால் இப்போ நீங்கள் அதில் இப்போ நமக்கு போர் அடித்ததுக்கு நீங்கள் பாருங்கள், அதுக்குள்ளே இப்போ இந்த மீட்டிங்களுக்கு எத்தனை பேர் அடித்து பிடிச்சி நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு பொன்னாடை போத்துறதுக்கு சண்டையாக சண்டை அதுக்குள்ளே. ஸோ இந்த கூட்டம் இன்னும் இருக்கே, இந்த கூட்டம் இன்னும் இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அந்த மாலை இப்போ நான் கண்டன் ஜீவனுக்கு போட்ட மாலை, நான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜீவனை தான் நான் கூடுதலாக பார்த்தேன். அதனால் நான் ஜீவனை டார்கெட் சீக்ரெட்லி ஃபாலோ பண்ணுறீங்க. இல்லை, மற்றவங்களோட இதுகள் அந்தளவு தூரத்துக்கு நான் பார்க்கல. இப்போ ஒரு கட்டத்தில் மாலையை மாட்டின கழுத்தோடு அப்படி கீழே விழுகிற அளவுக்கு மாலை பெருசாக இருந்துச்சு. ஸோ அந்த பேசிக்கலி இந்த அதே இந்தியன் ஸ்டைலில் இருக்க தான். ஸோ அந்த பெரிய மாலைன்றதில் நாங்கள் என்னத்தை காட்ட ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த இன்னும் அந்த முட்டாள்தனமான அந்த சில சிஸ்டம்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. பட்டு நீங்கள் மாறுற வரைக்கும் இது மாற போகிறது இல்லை எப்படியுமே. இல்லை, அது எனக்கு ரிமைண்ட்ஸ் மீ காங்கிரஸ். இப்போ இந்த கடைசி கேம்பெயினுக்கு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஸ்டாலினோட வாட் இஸ் நேம், ராஜீவ்காந்தின் மகன் ராகுல் காந்தியும் வந்து ஸ்டேஜில் இருக்கும்போது எல்லா மினிஸ்டர்ஸ் மேடது இம்பார்ட்டண்டான ஆட்கள் எல்லாம் மேடைக்கு வந்து இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. பெரிய அல்லோ ஹலோ அவர் தான் ஃபஸ்ட்டாக 2 பேரும் கை கோத்து கொண்டு ஸ்டேஜுக்கு வராங்க. 2 பேரும் நிற்கிறாங்க, 2 பக்கத்தாலேயும் ஆக்கள் வர்றாங்க. பொண்ணாடை வந்து கையில் கொடுக்குறது, தோளில் போகிற சில ஆக்களுக்கு மட்டும்தான் தோளில் போகிறதுக்கு அலவுட், எல்லாரும் தோளில் கை வைக்கிறாது, சேஃப்டி ரீசன்ஸ். கையில் கொடுக்குறது 2 பேருமே இருக்கவே இல்லை. அதுக்கப்புறம் புத்தகம் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவர் கொண்டு வந்துட்டு அங்கே ஒன்றுமே புத்தகத்தை பற்றி ஒன்றுமே இல்லை, அவருக்கு தமிழ் வாசிக்க தெரியும் இல்லை. அப்போ பின்னால் 2 பேருக்கும் பின்னால் ஆக்கள் இருக்கிறாங்க. அப்படி வாங்கி எனக்கு பார்க்க இப்படி தான் இந்த ஸ்டாலின் வாங்கினேன். இவ்வளோதான் நடக்குது. இவர் யார், ராகுல் காந்தி வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த அப்படியே கொடுத்து கொண்டிருக்க அப்படியே ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 15-20 மினிட்ஸ் பொன்னாடை புத்தகம் ரிலீஸை விடுங்களேன், நல்ல விஷயங்கள் ஏதோ நடந்ததாக வச்சுக்கொள்ளும். பொன்னாடையும் மாலையும் தான். இல்லை தான் இது 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 வந்து ஒரு சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய சாபக்கேடு. இந்த சவுத் ஏஷியன் சாபக்கேடு வந்து கடைசி வரைக்கும் எப்படி மாறும்னு தெரியலை. அது மாறுற வரைக்கும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இடம் இருந்துகிட்டே இருக்கும். மே தினத்தோடு நிறைய பேசினா தாண்டி வேறு ஏதாவது நியூஸ் இருக்க சரியான மாதிரி டயர்டாக இருக்குது இவங்களோட கதைகளை கதைச்சு. இதில் பாலிட்டிக்ஸ் இந்த ஏதாவது எஸ்ஜேபியோட நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கோம் தானே. அப்போ அதில் வந்து பார்ட்டியின் வைஸ் சேர்மன் சொல்லியிருக்கிறார், ஃபொன்சேகா has been critical of SJBயை வலிமையாக விமர்சித்து கொண்டிருக்கும் ஃபொன்சேகா. தட் வாஸ் another reason for giving him a speech at the May Day rally. அவருக்காக நாங்கள் அந்த சுஜீவ செனசிங் வைஸ் சேர்மன் ஆஃப் SJB சொல்லியிருக்கோம். அதால் தான் நாங்கள் அவருக்கு ஒரு மேடையில் ஒரு ஸ்பீச்சுக்கும் இடம் கொடுக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ரைட். இல்லை, கொடுக்கலன்றதுனால என்ன நினைக்கிறேன், அவர் ஏர்லியாக அந்த இடத்த விட்டு கிளம்பின ஒரு நியூஸ் எங்கேயோ பார்த்தேன். நான் மேபி தனக்கு ஸ்பீச் கொடுக்கலன்றதுனால அந்த இடத்த விட்டு சீக்கிரம், அதாவது மீட்டிங் முடியும் முதல்ல போயிட்டாராம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியும் பார்த்தேன். நான் விட்ட முகத்தை எங்கேயுமே லாஸ்ட் மீட்டிங்லேயும் வந்து தனக்கு ஸ்பீச் கொடுக்கலன்னு இந்த ஹரின் ஃபெர்னாண்டோட சாரத்தை கழட்டுறதுக்கு மாதிரி இழுக்க போய் ஒரு சண்டையும் போச்சு தானே போன முறை மீட்டிங். அப்படி ஒரு பிரச்சனையும் வந்துச்சு. ஸோ நினைக்கிறேன் இது சில சின்ன பிள்ளைகள் மாதிரி இருக்கிறப்ப இப்படி தான் கட்சிக்குள்ளே ஒரு சிலர் கண்ட்ரோல் இல்லைன்ற தெரியாது. ஸ்பெஷலாக சரத் ஃபொன்சேகாவுக்கு எப்படியுமே கண்ட்ரோல் இல்லை, சஜித்துக்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. ஸோ இவர் எந்த பக்கம் போவார் என்ற இவர் சொல்லியிருக்கு. இவர் நிறைய ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லியிருக்கார். கட்சிக்குள்ளே இருப்பாரா போவாராங்கிறது ஏன்னா இப்போ அவருக்கு வேறு எங்கேயுமே அந்தளவு தூரத்துக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்க போகிறது இல்லை. இல்லை, ஒரு பார்ட்டியின் வைஸ் சேர்மன் இதை வந்து வெளியில் சொல்லும் பொழுது தே ஹாவ் டு திங்க் அபவுட் திஸ். இதை வந்து சொல்லாமே விட்டுட்டு போயிருக்கலாம். இது எங்கேயோ ஒரு கேள்வி வந்து தானே அவர் கதைக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பப்ளிக்காக டிஸ்கஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா சொல்லுங்க, ஐ ஆஸ்க் ஃபொன்சேகா what his issue was with the SJB and he informed me that he does not approve of the political practices of the party. Fonseca told me that he does not like SJBers visiting funerals and other functions just to woo votes. He does not deserve anything if he is critical of the party in such a manner, Sena Singh added. அப்போ பார்ட்டியின் சில பொலிட்டிக்கல் ப்ராக்டிசஸை வந்து தனக்கு ஒவ்வாமை இருக்குமென்று சரத் ஃபொன்சேகா கூறும் பட்சத்தில்
அவர் அந்த பார்ட்டியில இருந்து ஒரு அவுட்லயராக தான் ஃபீல் பண்ணப்பட ட்ரீட் இல்லை, அவரோட பண்ணப்பட உண்மையான பிரச்சனை என்னன்னா இந்த நிறைய ஆர்மி ஆஃபீஸர்ஸை அடுத்தடுத்து கொண்டு வந்து உள்ளுக்கு சேர்த்தாங்க தானே. அவருக்கு இன்னும் அந்த ஹைராக்கியில் தான் இன்னும் மேலே இருக்கிறேன், இவங்களெல்லாம் வந்துட்டாங்கன்னா எல்லாரும் ஒரே லெவலில் இருக்கிறோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இன்னும் இருக்குது. மற்றது இவரும் இருக்கிற ஞாபகம் இருக்கு, அவர் தொடர்ந்து ஒரு 4-5 ரிட்டையர்ட் ஆர்மி நேவி ஆஃபீஸர்ஸை கட்சிக்கு சேர்த்து கொண்டு இருந்தார். அதில் ஆரம்பித்த பிரச்சனை தான் இது. மற்றபடியே இது ஐ டோன்ட் திங்க் சரத் ஃபோன்சேகா வந்து கனகாலம் இதில் இருப்பாரா இல்லாட்டி ஒரு ஒரு இவர்கிட்ட பொலிட்டிக்கல் கரியர் வந்து ஒரு அக்லியாக தான் முடியும். இதுதானே சதீஷ் சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இதில் வந்து காமா இட்ஸ் லைக் அ பூமரேங். அது எப்படி ஒருத்தனை கேவலமாக்கம்ன்றதை வந்து கண் முன்னால் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். இதை வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரத் ஃபோன்சேகாண்ட ஹிஸ்ட்ரி, அவர் என்னென்று தொடங்கினது, என்னென்று வந்தது, கடைசியில் என்னத்தில் இன்வால்வ் ஆனது, அவரை எவ்வளோ பெரிய ஆளாக்கினது as part of அவர் ஒரு இலங்கையின் ஒரு இன பிரச்சனையின் ஒரு பெரிய மத்திய புள்ளியாக இருந்ததால் அதுக்கு பிறகு இன்றைக்கு அவரோட பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல அவர் இருக்க வேண்டிய அவசரமே இல்லை. இல்லை, அதான் சொன்ன மாதிரி கரியர் எண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது, தெரியாது. அடுத்து வந்து அதில் இது கொஞ்சம் விளத்தி பார்த்தேன்னு சொன்னால் அனுரா இஸ் வெரி பாப்புலர். நான் நினைக்கிறேன் அனுரை வந்து ஏன் ஃபாரின் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு புது ரோல் ஒன்று உருவாக்கி சிலோனின் ஃபாரின் பிரசிடெண்ட். அப்போ இப்போ என்ன சொல்கிறது, என்ன வச்சுருக்குறாங்க ஒரு பேர் உண்டு, ஃபாரின் மினிஸ்டர் தானே இந்த மிச்சம் எல்லாத்தையும் மாதிரி பண்ண. ஆனால் எனக்குண்டா அவருக்கு ஒரு ஃபாரின் பிரசிடெண்ட்டை கொடுத்து எல்லா அனுரை ட்ராவல் பண்ணாத நாடு இப்போ எனக்கு வேகிஸ் அனுரை. நான் நினைக்கிறேன் இந்த பக்கெட் லிஸ்ட் இருக்குது போல் இருக்குது, இந்தந்த நாட்டுக்கு நான் இன்னும் போகலை, எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா இது வாழ்வாசாவாங்கிற ஒரு இடத்துல இருக்கிற கடைசி இடம் தானே. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ காட்டுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க. அதே இந்த டக்கில் சொன்னதான் ஞாபகம் வருது. ஆனால் என்பிபிக்கு வந்து ஐ மீன் as part of என்பிபி என்று சொல்கிறதுன்றதை விட ஜேவிபிக்கு வந்து நிறைய ஃபண்டிங் இஸ் கம்மிங். எல்லாருமே பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த விட்ட ஒவ்வொரு ஃபாரின் ட்ரிப்புகள் எல்லாமே இட்ஸ் ஃபாரின் ஃபண்ட் எடுப்பேன். அது யூ கான் பிளேம், தட்ஸ் பார்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் கேம். சரியா? அப்போ அவர்களுக்குரிய வெளிநாட்டில் இருக்கும் இலங்கையர்களின் வாட்ஸ் ஐ திங்க் இஸ் டார்கெட்டிங் தட் as well. பட் பேர் வந்து அதை மறந்துடுவாங்க தானே. ஃபாரினில் இருக்கிற புலம்பெயர்ந்து இருக்கிற இலங்கையர்களின் வாக்குகளை இவர் அதிகம் தேடி போகிறது. அவர் எங்கெங்கே இந்த ஹிட்டிங் இடங்கள் அது வந்து மற்றவங்க அதை பற்றி யோசிக்கலை. அவர்கிட்ட திங்கிங் வந்து இன்டர்நேஷ்னலாக இருக்குது. ரைட்? அப்போ இப்போ கிட்டடியில் வந்து யார் நோர்வேயிலேருந்து வந்த ஷீ இஸ் நாட் த மெயின் ஆள், செகண்டரின்னு நினைக்கிறேன். என்ன தற்போ யார் அது கொஞ்சம் போகிறோங்க, நோர்வே தூதரகத்தின் 2வது செயலாளர் செகண்ட் செக்ரட்டரி ஜோன் ஃபேசர் கெமுவமும் கலந்து கொண்டார். இதில் வந்து மீட்டிங் நடந்திருக்குது யாருக்குன்னு சொன்னால் நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டெனடிடம் எதிர்கட்சி தலைவர் சதீஷ் பிரேமதாசாவும் சந்திச்சிருக்கிறார். சதீஷ் யாரையும் விட்டு வைக்கிற இல்லை, அனுரவும் இவரை சந்திச்சிருக்கிறார். அப்போ சகல மட்டத்தில் நீங்கள் பேசும் பொழுது இங்கே என்ன நடக்குது, நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரின் டிப்ளாய்மெண்ட்ஸ் வந்து அம்பாசிடர்ஸ் இங்கே வந்து மீட் பண்ணுறது அதிகமாக போய் கொண்டிருக்கு. அங்கேருந்து வந்து இங்கே மீட் பண்ணுறாங்க, இங்கேருந்து போய் அங்கே மீட் பண்ணுறாங்க. இலங்கை என்பது ஒரு வல்லரசு என்று சொல்லி யாரோ வல்லரசு ஆக்க போகிறேன்னு சொல்லி கனவு காண்ற ரணிலில் வந்து இப்படியான விஷயங்களில் தான் எனக்கு என்ன வல்லரசாக வருது போல இருக்குது. ஒரு ஐலண்டில் இவ்வளவு தூரம் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்போ அந்த அம்பாசிடர் வந்து அனுரவையும் மீட் பண்ணியிருக்கிறாங்க, அடுத்து யார் சதீஷையும் மீட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இப்போ லேட்டஸ்ட். அடுத்து வந்து இந்த அரசியல்வாதிகளை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது சதீஷ் இப்போ நான் சிலவில் கண்டுபிடிச்சிடும் போல இருக்கு. என்னென்னு தெரியுமா, இந்த காசெல்லாம் எப்படி வந்தது மேடைக்குன்னு சொல்லி என்ன சொன்னால் அமைச்சர்கள் வந்து அரச வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. சரியா? அரச வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்றுள்ள அமைச்சர்களின் பெயர்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட் அலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இவர் என்னன்னு சொன்னால் இப்போ இவர்கிட்ட வந்து இப்போ இவரும் ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் கனவோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் தானே. இப்போ இவர் தனியாக தான் ஒரு கட்சி வச்சுட்டு இப்போ எஸ்ஜேபியோடு இருந்தார், முதல்ல யூஎன்பியில் இருந்தார், பிறகு இப்போ தான் தனியாக வந்து பிரசிடெண்ட் ஆகிறதுக்கான ஒரு ட்ரையில் இருக்கிறவர். ஸோ இப்போ இந்த அங்கால இருக்கிறவங்கள்லாம் அங்கால இருக்கிறவன் கல்றன்னு காட்டுறதுல இப்போ ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் இவர். அப்போ அந்த விதத்தில் இதுவும் வந்திருக்கு போல இருக்குது. மக்கள் வங்கி உள்ளிட்ட அரச வங்கிகளில் மில்லியன் கணக்கில்
கடன் பெற்றுள்ள அமைச்சர்களும் வர்த்தகர்களும் பெரும் முதலாளிகள் மற்றும் பெரும் தொழில் முனைவோர் போன்று நடந்து கொள்கின்றனர். இலங்கையில் சமூக பாதாள உலகம் தவிர அரசியல் பாதாள உலகமும் இருப்பதாக கூறியதற்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் நான் விசாரிக்கப்பட்டேன். ஆனால் எனது அரசியல் கணிப்புப்படி தேர்தலின் போது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்து தேர்தல் முடிவுகளை மாற்ற மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டோர் உழைத்தனர். மேலும் ஈஸ்டர் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காத 15 பேர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட தகவல்கள் தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காதவர்களால் அவர்கள் மீது ஒழுங்காற்று விசாரணை நடத்தி மற்றவர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பதிலும் வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்தமையிலும் நாட்டுக்கான அபிவிருத்தி உதவிகள் முற்றாக நிறுத்தப்படும். மீண்டும் இதே நிலையை நாடு எதிர்கொள்ள நேரிடும். இதன் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து கடன் பெற வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இல்லை, இது வந்து இப்போ ஹியூஜ் லோன்ஸ் எடுக்கக்கூடிய சான்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதுகள் வளமையாக ஒரு முறை நடந்துகிட்டு இருக்கிறதுகள் தான். ஆனால் வெளியில் வர்றதில்லை, டீட்டெயில்ஸ் வராது, கவுன்சில் எனக்கு காணாமல் போகும் அதுகள் இருக்கிறது. இப்போ இவங்க வந்து சும்மா இந்த பார்த்தீங்களா சதீஷ், இந்த அரசியல் சாக்கடையில் இவங்களெல்லாம் தண்டு கொண்டு இருக்கும் பொழுது இங்கே நாட்டில் பிரச்சனை பெருசாக போய் கொண்டு இருக்கும். என்னென்னு சொன்னால் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டெம்ஸ் இல்லாமல் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு உரிய மருந்துகள் இல்லாமல் இங்கே பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இல்லை மருந்துகள் பேசிக்காக சொல்ல போனால் இப்போ லாஸ்ட் வீக் கட்ராக் ஆப்ரேஷன் கூட எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க, லென்சஸ் இல்லைன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் லென்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சாமான்கள் இம்போர்ட் பண்ணுறது வந்து அப்படியே தடைப்பட்டு போயிருக்கு. அதுவும் நாங்கள் அது பார்த்துருக்குறோம். இந்த சாமான்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த மெடிக்கல் அசோசியேஷன் அந்த குவாலிட்டி இது பண்ணக்கூடியதில் இப்போ ஒரே ஒரு ஆள் தான் வேலைக்கு இருக்குது. ஏன்னா இந்த முதல்ல நடந்த பிரச்சனையோட ஒரு சிலர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ஒரு சிலர் விலகிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வேலை நடக்காமல் இருக்கிறதுனால அந்த தரம் என்னன்றதை செக் பண்ணுறதுக்கான ஆள் ஒழுங்காக இல்லாதனால இந்த சாமான்கள் இம்போர்ட் பண்ணுறதுலேயும் பெரிய ஒரு டிலே இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த ஷார்ட்டேஜ் வந்து எங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டன்றது பெரிய கன்சர்னாக இருக்குன்னு சொன்னால் நேஷனல் ஹாஸ்பிட்டல் கிளம்புலேருந்து, அப்போ தேசிய வைத்தியசாலையிலிருந்து இந்த ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொன்னால் பேஷண்ட்ஸ் ஹேவ் பீன் கம்பெல்ட் டு பர்ச்சேஸ் மெடிகேஷன் ஃப்ரம் private pharmacies, incurring additional expenses. Many patients, especially those from economically disadvantaged backgrounds, are feeling the burnt of this shortage. அவங்களுக்கு எங்கே காசு கிடைக்கும்? வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு ப்ரைவேட்டாக இருக்கிற மருந்துகளை வாங்குறதுக்கு. ரெண்டாவது, ப்ரைவேட்டாக வாங்குகிற மருந்துகள் எல்லாமே சரியான மருந்துன்னு இல்லை. இப்போ ஒரு ஆளோட கதைச்சிட்டு வரேன், 2 நாள் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அட்மிட் பண்ண டைம் அட்மிட் பண்ணும் பொழுது கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு. அவள் வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸுக்கு பே பண்ணுற ஒரு ஆள், எவ்வளோத்துக்கு கவரேஜ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இவ சொல்லியிருக்கிறா எவ்வளோத்துக்கு இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அப்போ எல்லா டெஸ்ட்டும் செய்வோம் அப்படின்னு. உனக்கு இந்த டெஸ்ட் தேவையா இல்லைன்றது இல்லை, எல்லா டெஸ்ட்டையும் என்ன சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு பே பண்ணணும், ரைட்? அப்போ ஒரு 1 மில்லியனு கிட்ட உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் அவ்வளோ காசும் அங்கே வரலாம் தானே. ஸோ அந்த ஆங்கிளில் தான் உனக்கு என்ன டெஸ்ட், உனக்கு இது தேவையா இல்லையான்றது இல்லை. இப்போ இவங்க ஒரு தடவை சொல்கிறதில்ல தானே, நீ வந்து எம்ஆர்ஐ செய்தா என்ன, சிசி என்னது சிடிவியோ சிடி ஸ்கேன் இதுகள் செய்தால் கூட அதுலேருந்து வர ரே எல்லாம் உடம்புக்கு ஒவ்வாத ரேஸ். அப்போ அன்லஸ் இட்ஸ் அன் எமர்ஜென்சி நீங்கள் ஸ்கேனுகள் பண்ணணும். சும்மா போய் எல்லாத்துக்கும் போய் ஸ்கேனரை தூக்கி வச்சுருக்கும் பொழுது அங்கேருந்து வர அல்ட்ராசவுண்ட், சரியா, லேசர், அந்த கதிர்வீச்சுகள், இதுகள் எல்லாமே எங்களோட ஸ்கின்னுக்கோ எங்களோட ஓகன்ஸுக்கு வந்து ஒவ்வாத விஷயங்கள். அப்போ நாங்கள் எடுத்தோன்னே எல்லாத்தையுமே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா சரி வந்துடும். அந்த ஸ்கேன்லேருந்து வர சைட் எஃபெக்ட்ஸை வந்து யாருமே யோசிக்கிறே இல்லை. அப்போ இங்கே கூட அவங்க அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பர்சனுக்கு வந்து எல்லாத்தையும் செய்து பார்ப்போம். அப்போ ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து அவர் சொன்னால் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் பில் வந்து 3 லட்சத்துக்கிட்ட வந்துச்சு 2 நாள் இருந்ததுக்கு, சரியா. அப்போ அது வந்து இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்போ அப்படியான இடத்துல இங்கே வந்து பப்ளிக் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்படியான ஷார்ட்டேஜ் இருக்கும் பொழுது இந்த சாதாரண மக்கள் எங்கே போவாங்க? அவங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று இல்லை எங்கேயுமே போகிறதுக்கு. ஆனால் இதில் வந்து நிறைய ஸ்டென்ஸ், அதாவது இப்போ இந்த கார்டியாட் அந்த ஆப்ரேஷன்ஸ் அதுகளுக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த ரிலேட்டிவ் ஒரு ஆள் வந்து இன்றைக்கு ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே ஒரு டாக்டர், அவர் வந்து கார்டியாலஜிஸ்ட், அவருக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லி அவரை இங்கே கொண்டு வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவருக்கு 4 ஸ்டெம்ஸ் வைக்க வேண்டி அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுன்னு சொன்னால் அப்படியான ஒரு அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை, இங்கே கொண்டு வராங்க. அப்போ இங்கே வந்து இங்கே இல்லைன்னு சொன்னால் வாட் யூ டூ? சீரியஸான இஷ்யூ. இப்போ அதில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க சதீஷ்,
இந்த துஷார ரணதேவ பிரசிடென்ட் ஆஃப் த சொசைட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ் சொல்லியிருக்கிற வந்து 20 to 30% ஆஃப் டெஃபிசிட் இன் சர்டன் ட்ரக்ஸ் 20 to 30% ஷார்ட்டேஜாக இருக்குது. இந்த ஷார்ட்டேஜுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து mismanagement of funds allocated by international organizations during the tenure of former health minister Kehaliya Rambukala. அப்போ இவட்ட மகளும் இவரை சுற்றி இருக்கிற அந்த என்ன சொல்கிறது நீதியற்றுறை சார்ந்து இவருக்கு பேக்கப் பண்ணி கொண்டிருக்கிறார்களும் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், கெஹலிய ரம்புக்களை இன்றைக்கு பதவியிலிருந்து வெளியில் இருக்கலாம், நீங்கள் வந்து உங்களோட அப்பாவையே இப்படி ட்ரீட் பண்ணணும் விளவும் கேட்கலாம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு நேஷ்னல் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி இது, ரைட்? இவ்வளவுக்கு காரணம் உங்களோட அப்பா. அப்போ எந்த மனசாட்சியோட வந்து கதைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இவ்வளோத்துக்கும் ஸ்ட்ரென்ச்சர் ஆஃப் ஃபோர்மர் ஹெல்த் மினிஸ்டருக்கு கீழே அவரை சார்ந்தவர்கள் வந்து இருக்கும்பொழுது இதுக்குள்ள எத்தனை பேர் சாக போகிறாங்க? இது ஒரு சீரியஸான இஷ்யூ தான். ஏன்னா இப்போ இது இது நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இதுக்குள்ளே இன்னும் சாமான்கள் ஸ்டாக் இல்லாமல் இருக்குதுன்றது தெரியாது. இதுக்குள்ள வந்து சதீஷ் என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து கல்வி பொதுத்தராதர இது முடித்தோடனே உடனே ஏ லெவலில் தொடங்கிடுங்க என்ன சொன்னால், நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து எல்லாத்தையும் கேட்சப் பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கு சுசில் தானே அவர் வந்து கதைச்சார். ஒழுங்காக ஒரு எக்ஸாமையே ரன் பண்ண தெரியல சதீஷ். கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைக்கான நுழைவு பத்திரங்களில் பாரிய குளறுபடிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 10,000க்கு மேற்பட்டோர் பரீட்சார்த்திகளுக்கு அவர்கள் விண்ணப்பம் செய்யாத பாடங்களை குறிப்பிட்டு நுழைவு பத்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அநேகமான நுழைவு பத்திரங்களில் பரீட்சார்த்திகளின் மொழி மூலம் மாற்றம் செய்யப்பட்டு அச்சிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கல் செய்யப்பட்டுள்ளது. அப்போ இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் another language என்ன நடக்க போகுது? பரீட்சை நுழைவு பத்திரங்கள் கணனி மயப்படுத்தப்படும் போது ஏற்பட்ட தவறு காரணமாக இவ்வாறு பரீட்சை நுழைவு பத்திரங்களில் பல்வேறு குறைபாடுகள் பதிவாகியுள்ளன. அப்போ இதை செக் பண்ணுறதுக்கு, இதை ப்ரூஃப் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாரும் இல்லை. இதுக்குள்ள மிச்ச கதையெல்லாம் கதைக்கிறதுக்கு என்ன செய்றீங்க? இப்போ தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் காட் ஹேக்ட், சரியா? இப்போ பாருங்க, இந்த ஒழுங்கா ஒரு எக்ஸாமினேஷன் இதண்டே மண்டே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணது. பட் அது இப்போ நேற்று நான் ஒரு ஸ்டூடெண்டோட காய்ச்சி கொண்டிருக்கும்போது சொன்னேன், சர்டன் கொஸ்டின்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் சிங்கள பேப்பரா ரெண்டில் உண்டு, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் லீக் ஆகிருக்கு. அது ஜென்ரலாக ஒவ்வொரு முறையும் இவங்க செய்கிறதோ நடக்கிறதோ ஒரு விஷயம் தான். அது எங்கேருந்து யார்கிட்டருந்து எப்படி போகணும்னு தெரியாது. பட் ஜென்ரலாக அது எங்கே இருந்தாலுமே ஒரு வருஷமும் அதில் வெளியில் போக தான் செய்யுது. இப்போ லாஸ்ட் இயர் என்ன பேப்பரில் கொஷின்ஸே ஏர்லியாகவே இது பண்ணி அந்த எக்ஸாம் இப்போ கடைசியாக நடந்த எக்ஸாம்லேயும் அது நடந்தது தானே. ஸோ இந்த கவர்னர் 2 பேரை மாற்றின நியூஸ் உண்டு. இப்போ இது வந்து வெறுமனே வெளியில் பார்க்குறதுக்கு லக்ஷ்மண் யாப்பாவையும் நசீர் அஹ்மடையும், அதாவது என்னது சதர்ன் ப்ராவின்ஸில் இருந்தும் நார்தர்ன் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸுகளையும் மாற்றினதாக மட்டும்தான் இருக்கலாம். பட் இது வந்து எலெக்ஷனுக்கான இண்டிகேஷனாக தெளிவாக தெரியும். யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்தால் தான் அந்தந்த எலெக்ஷனுக்கு அது ஈஸியாக இருக்குமன்றதுக்கு. ஸோ எலெக்ஷன் கொஞ்சம் சீக்கிரமாக வருதுன்றதுக்கு இந்த சேஞ்சஸ் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அந்த நீங்கள் எலெக்ஷனை பற்றி கதைக்கும் பொழுது தான் ஏன் இதோட சம்மந்தப்பட்டேன்னு எனக்கு தெரியலை. 2-3 ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்தாங்க. வர்ற டைமில் வந்து அது என்னிட தனிப்பட்ட விதமாக கேட்கப்பட்ட கேள்வி, முந்தி வரும்போது நாங்கள் $40 தான் பே பண்ணுவோம் ஆஸ் இன் வீசா, ஆன் அரைவல் வீசாக்கு. இப்போ நாங்கள் $110 பே பண்ண வேண்டியிருக்கு, US$ பே பண்ண வேண்டியிருக்கு ஒன் அரைவலுக்கு. என்னத்துக்காண்டி? உங்களோட நாடு இப்போ ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறது சுற்றுலாத்துறையை பிரதானமாக வைத்துக்கொண்டு அதை அதிகம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி ரணிலும் கூவிக்கொண்டிருக்கிற காலம்தான் இது. நாங்கள் பாருங்கள், இப்படி அந்த போராட்ட காலங்களில் இருந்த அந்த எக்கனாமிக் கிரைசிஸை நாங்கள் மாற்றிக்கொண்டு இந்த நாட்டின் தலைவிதியை மாற்றிக்கொண்டிருக்கிறோம் சுற்றுலாத்துறையின் மூலமாக சொன்ன ஆக்கள். இப்போ சுற்றுலா பயணிகளின் வருகையை மட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த விசாக்களின் பெறுமதிகள் கூடிக்கொண்டு போகுது. அப்போ 110ன்னு சொல்லும்போது ஒரு குடும்பத்திலேருந்து 4 பேர் இங்கே வரப்போயினோம்னு சொல்லி சொன்னால் அப்போ $440 கிட்டத்தட்ட நீங்கள் பே பண்ண வேண்டி வருது உங்களுக்கு விசாக்க மட்டும். அப்போ அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவர்கள் இங்கே வருவாங்களா, இல்லாட்டி பாலி, தாய்லாந்து அந்த மாதிரி விசா ஃப்ரீயான கண்ட்ரிக்கு போவாங்களா, இல்லாட்டி விசா குறைந்த இன்னும் டூரிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற கண்ட்ரி, விருப்பப்பட்டு இன்க்ரீஸ் பண்ணுற கண்ட்ரிக்கு போகிறாங்களா? இல்லை, இதுதான் இப்போ இங்கே ஃபாரினர்ஸ் வந்தேன்னு சொன்னால், யாழையில் ஒரு சஃபாரி போகிறதுக்கு எனக்கு $300 சொன்னால் அவங்களுக்கு $10,000. கம்ப்ளீட்லி கொள்ளை, சரியா? அப்போ அந்த கொள்ளை வந்து நாட்டுக்கு என்டர் பண்ணதுலேருந்து வீசாலேருந்து தொடங்குது. இப்போ இதே ஒரு பிரச்சனையில் தான் இங்கே அதோட சம்மந்தப்பட்டு கைண்ட் ஆஃப் தான் இந்த பிரச்சனை தொடங்கினது. இன்டர்நேஷ்னல் பண்டாரநாயக்கா ஏர்போர்ட்டில் நேற்று நடந்த பிரச்சனைன்னு சொன்னால் முதல் தடவையாக
அதில் வந்து வந்த ரங்கின ஒரு பேசஞ்சர் ஒரு ஆள் தொடங்கின பிரச்சனை தான். அவர் வந்து ஸ்ரீலங்கன் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார் நினைக்கிறேன். அவர் வந்து நடக்கும்போது அவருக்கு விசா மறுக்கப்பட்டதாக ஒரு கதை. இல்லை அவரோட கேஸில் வந்து 2 விதமான பிரச்சனை இருக்குது. அது அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதில் அவரோட விசா ப்ராசஸுக்குள்ளே அவருக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அவரோட ஒய்ஃபுக்கோ என்னத்துக்கோ கொடுத்ததில்லன்னு சொல்லி அதை தாண்டி அது அந்த விஎஃப்எஸ்க்கு கொடுத்தது தான் உண்மையான அந்த விஎஃப்எஸ் வந்து சதீஷ் எனக்கு தெரிஞ்சு விஎஃப்எஸ் வந்து இப்போ வந்து விசா கலெக்ஷன் அண்ட் ப்ரோசஸிங் அவங்க பண்ணுறதை விட எல்லா என்ன சொல்கிறது எல்லா தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கொண்டு வந்து பதிவு செய்கிறதுக்கு தான் விஎஃப்எஸ் வந்தது. அந்த விஎஃப்எஸ்ன்ற வந்து ஒரு தனிக்கதை அவங்கள கண்டாக்ட் பண்ணவே இயலாது. சரியான டிஃபிகல்ட் அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஏன்னா எனக்கு ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே அந்த ஏர்போர்ட்டில் நடந்ததுக்கும் விஎஃப்எஸ்ஸுக்கும் தொடர்பு இருக்குமான்றது தான் நீங்கள் கேள்வி. இல்லை அதுக்கும் அது என்ன அவங்க வந்து தனியாக ஒரு செக்ஷனாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அது கவர்மெண்ட்டோட மெஜாரிட்டி எம்பசி ஹை கமிஷன் எல்லாமே அவங்கள்ட்ட தான் கொடுத்துருக்கு மெஜாரிட்டி ரைட். இதில் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றினால் அங்கே விசாக்கள் குத்தப்பட்டதாகவும் அரைவல் விசாக்கள் ப்ரோசஸ் பண்ணப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்போ அரைவல் விசாவை ப்ரோசஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அவட்ட கேள்வியில் ஒன்று தான் அதில் நான் ரெசிடென்ட் பண்ணேன்னு சொன்னால் என்னென்று ஒரு ஃபாரின் இந்தியன் ப்ரைவேட் கம்பெனி உண்டு இதை ப்ரோசஸ் பண்ணுது. ஆஸ் இங்கത്തെ இமிக்ரேஷன் வந்து எந்த விதமான அடிஷ்னல் செலவுகளும் இல்லாமல் இதை ப்ரோசஸ் பண்ணி குயிக்காக கொண்டு போகிற விதத்தில் ஏன் ஒரு இந்தியன்ஸ் அதில் வந்து கொஞ்சம் அங்கால ஒரு துவசம் கொண்டு வந்தது அவட்ட பேச்சிலையும் இந்தியன்ஸுக்கு என்ன தெரியும் நாங்கள் இலங்கையர்கள் அது இதை சொல்லி அது வேற ஒரு சீன் ரைட். பட் இதில் பார்த்தேன்னு சொன்னால் உடனே இந்தியன் அம்பாசிடர் வந்து இதை பற்றி காய்ச்சிருக்கிறாரு. என்ன இதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதம் நோ இந்தியன் ஃபர்ம் இன்வால்வ் இன் விசா இஷ்யூரன்ஸ் அட் பிஐ. இல்லை ஏன்னா இது வந்து இன்னும் அந்த இந்த நியூஸ் வெளியில் வந்ததுக்கு இது இன்னும் இதுக்கு எந்த விதமான கிளியர் எவிடன்ஸும் இல்லை. இது வந்து சரியாக இப்படி நடந்துச்சா நடக்கலையான்றதுக்கான கிளியர் எவிடன்ஸ் எங்கேயும் இல்லை. அந்த ஒரு தனிப்பட்டோட வீடியோவை தவிர வேறு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை இது உண்மையில் நடந்துச்சா இல்லையான்றது. அப்போ இந்த ஹை கமிஷன் வந்து சொல்லியிருக்கு வந்து we have been reports and comments including we have seen reports and comments including in social media regarding the Indian companies taking over the visa issuance at the Bandaranaike International Airport in Colombo. The companies referred to in these reports are not India based or Indian and are headquarters elsewhere. அப்போ இது அந்த லிங்கிங் பேக் டு விஎஃப்எஸ் எல்லாம் கொண்டு வந்து முடிக்கிறாங்க. இது உண்மையாகவே விஎஃப்எஸ்ல இன்வால்வ்டா இல்லாட்டி வேறொரு ப்ரைவேட் கம்பெனி ஐ மீன் நெருப்பில்லாமல் புகை வராது அங்கே இமிக்ரேஷனை தவிர யாரோ இருந்திருக்கிறாங்க ரைட். எல்லாட்டி இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸும் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ அன்லெஸ் யாரும் வந்து அதுக்குள்ளால கோத்ரூ பண்ணி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணாலே ஒழிய வி டோன்ட் நோ அங்கே யார் இருந்தது யார் இதை ப்ரோசஸ் பண்ணது. பட் அது இப்போ வந்து நாங்கள் அதில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்தியா பேஸ்டாகவும் இருங்க லண்டன் பேஸ்டாகவும் இருங்க அந்த இடத்துல ஒரு இமிக்ரேஷன் போர்டை கண்ட்ரோலில் வந்து ஒரு கம்பெனியை இருத்துமென்று சொன்னால் அது இந்த நாட்டின் 225-230 சம்திங் அறிவு புத்திஜீவிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தானே பாராளுமன்றத்தில் அவங்க அப்ரூவ் பண்ணி தானே இது நடந்திருக்குது. அப்போ கேள்வி கேட்க வேண்டியது அங்கே இந்த இமிக்ரேஷன் வந்து ஒரு ப்ரைவேட்டைஸுக்கு போய் அந்த இடத்துல ப்ரோசஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் who approved this? Government approved this. யார் கவர்மெண்ட்டில் பார்லிமெண்டேரியன்ஸ். அப்போ அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். அப்போ இது ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் இந்த சடன்லி வி ஹேவ் பீன் எக்ஸ்போஸ்ட் அங்கே எங்கே எல்லா சர்வீசஸையும் நீங்கள் விற்கிறீங்க. கள்ளக்கூட்டம் கள்ளக்கூட்டம். ஸோ நினைக்கிறேன் இன்றைக்கு டைம் சரியென்று சொல்லி எங்களோட டைம் சரியாக போகுது தெரியாது. ஸோ நம்ம இதோடு அப்போ இன்றைக்கி நிறுத்துவோமே கடையை மூடுவோமா. நன்றி ஷர்மிளா. நன்றி சதீஷ்.